சென்னையில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு நற்செய்தியை நான் சொல்ல விரும்புகிறேன். மே மாதம் 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 6 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் ஒரு அற்புத சுகமளிக்கும் ஆராதனை சென்னையிலே ஒழுங்கு செய்யப்பட்டு இருக்கிறது. நீங்கள் சென்னையிலேயே வந்து நற்செய்தியை கேட்டு உங்களுடைய சுகத்தை விடுதலையை பெற்றுக்கொள்ளும் வண்ணமாக இந்த கூட்டம் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. NLCC ஒர்ஷிப் சென்டரில் வைத்து இந்த கூட்டம் நடைபெறும். புதுவாழ்வு ஆராதனை மையம், ஜமீன் பல்லாவரம், அந்த இடத்துல தான் நடைபெறும். 6 மணிக்கு ஆரம்பிச்சிடும், 9 மணி வரைக்கும் கூட்டம் இருக்கும். அதில் வந்து நீங்கள் சுகம் பெற்றுக்கொள்ள, விடுதலை பெற்றுக்கொள்ள, ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள, ஆண்டவர் உங்களுக்கென்று வைத்திருக்கிற அற்புதங்களை பெற்றுக்கொள்ள விசேஷமான பிரார்த்தனை ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். இயேசு கிறிஸ்து அற்புதமானவர், சுகம் கொடுக்கிறவர், விடுதலை கொடுக்கிறவர், ஆசீர்வதிக்கிறவர், மன அழுத்தத்திலிருந்து விடுதலை தருகிறவர், எப்படிப்பட்ட வியாதியை குணமாக்கி ஜனங்களை மகிழ்விக்கிறவர். உங்களுடைய உள்ளத்தை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிற ஏதோ ஒரு காரியம் இருக்கிறது. அது உங்களுடைய வியாதியாக இருக்கலாம், பிசாசின் போராட்டமாக இருக்கலாம், மன அழுத்தமாக இருக்கலாம், ஏதோ ஒரு தேவையாக இருக்கலாம். உங்களுடைய மனதை பாதித்து உங்களை துக்கப்படுத்தி கொண்டிருக்கலாம். உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்ற இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்ய விரும்புகிறார். அதற்கு தான் இந்த அற்புத சுகமளிக்கும் பிரார்த்தனை கூட்டம் ஒழுங்கு செய்யப்பட்டு இருக்கிறது. நீங்கள் அதில் குடும்பமாய் வந்து பங்கு பெற்று உங்களுடைய சுகத்தை விடுதலை பெற்றுக்கொள்ள இயேசுவின் நாமத்தில் அன்போடு அழைக்கிறேன். இயேசு கிறிஸ்துவிடமிருந்து எப்படி சுகத்தை விடுதலை பெற்றுக்கொள்வது, அற்புதங்களை பெற்றுக்கொள்வது என்பது உங்களுக்கு போதிக்கப்பட்டு பிரார்த்தனைகள் ஏறெடுக்கப்படும். உடன் தானே இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்து உங்களை மகிழ்விப்பார். உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள், உறவினர்கள், இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட உள்ளத்தோடு இருக்கிறவங்க, எனக்கு ஒரு சுகம் கிடைக்காதா, விடுதலை கிடைக்காதா, யார் எனக்கு விடுதலை தருவாங்க, சமாதானம் தருவாங்க, இந்த ஏங்கி கொண்டிருக்கிற எத்தனையோ மக்கள் உங்களை சுற்றிலும் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கும் நீங்கள் சொல்லி இயேசு உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். நீங்கள் வாருங்கள் என்று சொல்லி அழைத்து கொண்டு வாங்க. இயேசு கிறிஸ்து அந்த நாளில் கட்டாயம் உங்களுக்கு அற்புதம் செய்து மகிழ்விப்பார். மறந்துறாங்க. மே மாதம் 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 6 மணிக்கெல்லாம் கூட்டம் ஆரம்பிச்சிடும். கூட்டம் முடிந்த பிறகு தனியாக ஜெபிக்கணுன்னா கூட எவ்வளவு நேரமானாலும் நான் இருந்து ஒவ்வொருவருக்கும் ஜெபித்து விட்டு தான் நான் செல்லுவேன். இது உங்களுக்கான ஒரு அற்புதத்தின் நாள். நீங்கள் அதை பயன்படுத்தி கொண்டு இயேசுவிடமிருந்து அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. கட்டாயம் வாருங்கள், குடும்பமாக வாருங்க. உங்களுக்கு தெரிந்த மற்றவர்கள் பாதிக்கப்பட்ட எத்தனையோ பேர் இருக்காங்களே, அவங்கள அழைத்து கொண்டு வாருங்க. அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் யாருக்காகவாவது மற்றவங்களை அழைச்சிட்டு வந்தீங்கன்னா உபவாசம் பண்ணி அவங்களுக்காக ஜெபித்து கொண்டே வாருங்க. இயேசு அற்புதம் செய்த மகிழ்விப்பார். கட்டாயம் வந்து பங்கு பெறுங்க. நான் மே மாதம் 8ஆம் தேதி நான் உங்களை NLCC ஆராதனை மையத்தில் சந்திக்கிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடு இருப்பதாக. ஆமென்.